முறைப்படி ஒரு யூனிட்டுக்கு ₹2.25 வீதம் ₹225 இருந்து வந்தது. தற்போது திருத்தியமைக்கப்பட்ட மின்சார கட்டணப்படி 200 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் ஒருவருக்கு முதல் 100 யூனிட்டுகள் இலவசமாகவும் 101 முதல் 200 யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு 10 பைசா உயர்த்தப்பட்டு ₹2.35 வீதம் மொத்தமாக 200 யூனிட்டுக்கு ₹235 வசூலிக்கப்படும். இது பழைய கட்டணத்தோடு ஒப்பிட்டால் ₹10 அதிகம். ஒருவேளை நீங்கள் 300 யூனிட் வரை பயன்படுத்துபவராக இருந்தால் முதல் 100 யூனிட் இலவசமாகவும் 101 முதல் 200 யூனிட் மின்சாரம் பழைய கட்டண முறைப்படி ஒரு யூனிட்டுக்கு ₹2.25 வீதம் ₹225 201 முதல் 300 யூனிட்டுக்கு ₹4.60 வீதம் ₹460 என மொத்தமாக 300 யூனிட்டிற்கு ₹685 மின் கட்டணம் இருந்து வந்தது. தற்போது திருத்தியமைக்கப்பட்ட மின்சார கட்டணப்படி 300 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் ஒருவருக்கு முதல் 100 யூனிட்டுகள் இலவசமாகவும் 101 முதல் 200 யூனிட் வரை 100 யூனிட்டுக்கு ₹235 201 முதல் 300 வரை 100 யூனிட்டிற்கு ₹480 என மொத்தமாக ₹715 கட்டணமாக வசூலிக்கப்படும். இது பழைய கட்டணத்தோடு ஒப்பிட்டால் ₹30 அதிகம். நீங்கள் 400 யூனிட் வரை பயன்படுத்துபவராக இருந்தால் பழைய முறைப்படி முதல் 100 யூனிட் இலவசமாகவும் 101 முதல் 200 யூனிட்டுக்கு ₹225 201 முதல் 300 யூனிட்டுக்கு ₹460 301 முதல் 400 யூனிட்டுக்கு ₹460 என மொத்தமாக 400 யூனிட்டிற்கு ₹1145 மின் கட்டணம் இருந்து வந்தது. தற்போது திருத்தி அமைக்கப்பட்ட மின்சார கட்டணப்படி 400 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் ஒருவருக்கு முதல் 100 யூனிட்டுகள் இலவசமாகவும் 101 முதல் 200 யூனிட்டுக்கு ₹235 201 முதல் 300 யூனிட்டுக்கு ₹480 301 முதல் 400 யூனிட்டுக்கு ₹480 என மொத்தமாக 400 யூனிட்டிற்கு ₹1195 வசூலிக்கப்படும். இது பழைய கட்டணத்தோடு ஒப்பிட்டால் ₹50 அதிகம். அதேபோல் 401 முதல் 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தி வந்தவர்களிடமும் பழைய கட்டணப்படி ஒரு யூனிட்டுக்கு ₹6.15 வசூலிக்கப்பட்டு வந்தது. பழைய கணக்கீட்டு முறைப்படி பார்த்தால் 500 யூனிட் பயன்படுத்தி வந்தவர்கள் ₹1760 மின் கட்டணமாக செலுத்தி வந்தனர். தற்போது திருத்தி அமைக்கப்பட்ட மின்சார கட்டணப்படி 500 யூனிட் பயன்படுத்துபவர்கள் ₹1840 செலுத்த வேண்டியிருக்கும். இது பழைய கட்டணத்தோடு ஒப்பிட்டால் ₹80 அதிகம். புதிய மின் கட்டணத்தின்படி 600 யூனிட் வரை பயன்படுத்துபவர்கள் ₹2575 பதிலாக ₹2695 800 யூனிட் வரை பயன்படுத்துபவர்கள் ₹4415 பதிலாக ₹4625 1000 யூனிட் வரை பயன்படுத்துபவர்கள் ₹6455 பதிலாக ₹6765 செலுத்த வேண்டியிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது.